புதுக்கோட்டை மாவட்டம் மாந்தாங்குடியில் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலைகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, இந்த சிலைகள் எப்படி கண்டெடுக்கப்பட்டன? தொல்லியல் துறை சார்பில் இந்த சிலையுடைய பின்னணி குறித்தும் சிறப்புகள் குறித்தும் என்னென்ன தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது? வேதவல்லி, தமிழகத்திலேயே அதிக தொல்லியல் எச்சங்கள் நிறைந்த மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்கிறது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டையில் ஏற்கனவே தமிழக அரசால் அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல கொடும்பாலூரில் மத்திய தொல்லியல் துறையின் சார்பில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் பெருங்கலூர் அருகே உள்ள மாந்தாங்குடி கிராமத்தில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, அதாவது ராஜராஜனோட தந்தை காலகட்டம், பராந்தகர் சோழ கால கல்வெட்டுகள், அதேபோல சிற்பங்கள் உள்ளிட்ட கிடைச்சிருக்கு. இதுகுறித்து புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனர் மணிகண்டன் இருக்காரு. கேட்போம். இப்ப இந்த சிலைகள்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எவ்வளவு காலகட்டம் ஆச்சு? என்ன மாதிரியான சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கீங்க? இது முதலாம் பராந்தகர் காலம். இவர் பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய காலத்துல இந்தவதி அரையன் அப்படிங்கிற ஒருத்தர், செம்பியன் இந்தவதி அரையன் அப்படிங்கிறவர் எழுப்பின கற்றளியின் பகுதி தான் இது. இந்த எப்படி அவர் தான் கட்டினாருன்னு நம்ம சொன்னோம்னா, பெருங்கலூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில், அந்த சிவன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய மங்களநாயகி கோயிலுடைய அந்த சந்நிதி முழுக்க கல்வெட்டுகள் இருக்கு. அந்த கல்வெட்டுகள் எல்லாமே இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட கற்களால் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க 2 சிற்பங்களும் இருக்கு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டு ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காம இருந்துச்சு. சமயமா ஒரு 6 மாதத்துக்கு முன்பு தான் இந்த இடத்துல கல்வெட்டு ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் பராந்தகர் காலத்துடைய கல்வெட்டு தான். இப்ப இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப எழில் மிகுந்ததா இருக்கு. தமிழகத்துல இதுக்கு முன்பு கிடைத்த சிற்பங்களை விடவும் இது புதுமையானதாகவும் ஒரு தோற்றத்திலையும் அமைப்புலையும் மாறுபட்டு இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா மாந்தாங்குடின்னு சொல்ற இடம். இந்த இடத்த எடுத்தடி மேடுன்னு சொல்றாங்க இந்த ஊர் மக்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் அதெல்லாம் கிடக்கு.